ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைனிடாலில் வந்து கத்கோடா அப்படி பயிர் இருக்குது. அங்கே தான் வந்து கீழே வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். ஏன்னா அங்கேருந்து கஞ்சிகாமுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கி விட்றாங்க. அங்கேயே நம்ம வண்டி வச்சு போகணும், வண்டி வச்சு வரணும். இதுக்கு அடுத்து ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பஜார் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரூமில் சும்மா நம்ம உட்காந்துட்ருக்குறது போர் அடிக்கும், பஜாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வந்து ரூம் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா தூங்கிட்டு சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாயந்தரமாக வந்து ஒரு ஆட்டோ வச்சோம். 100 தான் கேட்டாங்க. ஆட்டோவில் வந்து ஒரு பஜார் போனோம். பஜார் எல்லா பஜாரும் பார்க்கணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு பஜார் போனோம். பஜார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் எப்படி அப்படின்னா எல்லா ஊர்லேயும் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் இங்கே போய்கிட்டே இருக்குது. ஃபுல் ஊரும் பஜார்னு சொல்லலாம். லேடிஸ் பஜார், ஜென்ட்ஸ் பஜார்னு நல்லா வந்து எல்லாமே நல்லா சீப்பாக இருக்குது. ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது. நாங்கள் லேடிஸுக்கு தான் போனோம், ஜென்ஸுக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு லேடிஸ் பஜாருக்கு போனோம். அங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி எல்லாம் வந்து எவ்வளோ அப்படி கேட்டேன். கொஞ்சம் வந்து துணி கொஞ்சம் நைஸாக இருக்குது. மற்றபடி 200 டிசைன்ஸ்லாம் டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல்லாம் வந்து கிடைக்குது. நல்ல ஷார்ட் குர்த்தி அது எல்லாமே கிடைக்குது. டிசைனும் வந்து கிடைக்குது. விலையும் ரொம்ப கம்மியாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து கூட வந்தவர் வந்து நிறைய வாங்கினார். அப்போ உப்புக்கல்ல, வேர்க்கல்ல, அவல், நிறைய சாமான், ஊறுகாய் எக்கச்சக்கம் வந்து வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஊறுகாயெலாம் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம போடுற ஊறுகாய்க்கும் தமிழ்நாட்டில் போடுற ஊறுகாய் வந்து வேறு மாதிரி போடுவோம். ஆனால் நாட்டில் போடுற ஊறுகாய் வந்து வேறு மாதிரி போடுவாங்க. பாட்டிலுக்குள்ளே வந்து போட்டு காய்கறியெல்லாம் வந்து அவங்க ஊறுகாய் போடுவாங்க. அதெல்லாம் பாட்டிலுக்குள்ளே போட்டு மேலே வந்து மூடி அப்படியே வெயிலில் வந்து வச்சுருவாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வெள்ளைப்பூடு, இஞ்சி, அப்புறம் எல்லாமே போடுவாங்க. ஆனால் எலுமிச்சங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக தான் வெட்டுவாங்க. அதான் ஒரு பெரிய இது. அதை 2ஆக வெட்டி பெருசு பெருசாக போட்டுருவாங்க. நம்மளால் அப்படி வில்ல முடியாது. இப்படி நிறைய வந்து போடுவாங்க. பாருங்கள் குர்த்தி எல்லாமே சூப்பராக இருக்குது. 2-3 தெரு தான் நாங்கள் சுற்றினோம், ரொம்ப வந்து சுற்றலை. ஒரு 3-4 தெரு சுற்றினோம். வளையல், செயின் அதெல்லாம் வாங்கினோம். நிறைய 4-5 தெரு தான் சுற்றினோம். ஏன்னா அது போகுது, எக்கச்சக்கம் போகுது. கண்ணுக்குட்டி தூரம் போய்கிட்டே இருக்குது. பைசாவை கொண்டு வந்து அப்படியே அள்ளி வாங்கிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை ஓடு எடுத்துகிட்டு அப்படியே முழுசாக தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி முழுசாக வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். பூஜைக்கெலாம் அப்படி தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ மளிகை சாமான் வந்து எல்லா இடம் மசாலா சாமான்லாம் நிறைய வச்சுருக்காங்க. மசாலா சாமான் எல்லாமே கிடைக்குது. வீட்டுக்கு தேவையான சாமான், பூஜை சாமான்கள். எந்த ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக நம்ம ஷாப்பிங் போவோம். அப்புறம் நிறைய நாங்கள் வாங்கிட்டோம். பேக்கில் இடம் இல்லை, சரி பை வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் போனோம். பை வந்து வாங்கினோம். குர்த்தியெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்காரர் வந்து சரி வேண்டாம் அப்படி சொல்லி வாங்கி தரல அவர். ஆனால் டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்து, ரொம்ப பிடிச்சி. வீட்டில் போட்டுக்கலாம், வெளியில் போட்டு போகாட்டாலும் 200 வந்து நல்லாயிருக்கு. வீட்டுக்கு வந்து போட்டுக்கலாம். பஜாருக்கு போனோம்னா நமக்கு வர மனசே இருக்காது. ஏன்னா ரூமுக்குள்ளே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ரூமுக்குள்ளேயே நம்ம உட்காந்துக்கோன்னு நினச்சிங்க, ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு 9:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்டோம், ராத்திரி நேரத்தில் பக்கத்தில் வந்து வாக்கிங் போகலாமா, பயம் ஒன்றும் கிடையாதான்னு கேட்டோம். இல்லை நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படி தெருவில் அங்கெல்லாம் பார்த்தோம். அங்கே ஆனால் யாருமே இல்லை, காலியாக இருந்துச்சு. ஏன்னா மலை பகுதியில் நம்ம டக்குன்னு வந்து போயிடக்கூடாது, இரவு நேரத்தில் வந்து போயிடக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் அந்த சைடு நாங்கள் இருந்த இடத்துக்கு அடுத்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா கூட்டமாக யானைகள் வருமா, தண்ணி வந்து குடிக்க வருமா. ஆனால் அங்கே தண்ணி வந்து காஞ்சி போய் கிடந்தது. கூட்டமாக வந்து யானைகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி நிறைய யானைகள் வந்து கூட்டமாக தண்ணி குடிக்க வரும், எல்லாமே வரும்னு சொன்னாங்க. அதனால் பக்கத்தில் கேட்டுக்கிட்டோம். இப்போ 9 மணி ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, இப்போ போகலாமா, உங்களுக்கு பயம் இல்லையானோ. இல்லை நீங்கள் தாராளமாக வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போனோம். ஊருக்குள்ளே வந்து ஊருக்குள்ளேங்கும்போது லைட்டு அதெல்லாம் போட்டிருக்கு, உங்களுக்கு வந்து இருக்குது. அங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 9 மணி மிட்நைட்டில் தான் வந்து போகக்கூடாது. 12 11 மணிக்கு மேலே போனால் வந்து போகக்கூடாது, நீங்கள் வெளியில் வரக்கூடாது. இப்போ 9 மணிக்கு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இங்கே வந்து எல்லா இடமும் கடைகள்லாம் இருக்குது. அதனால் 9 மணிக்கு மேலே நீங்கள் இங்கே போய்க்கலாம். அதனால் ஒன்றும் பயம் கிடையாது. நீங்கள் 10 மணி 11 மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து இங்கே போய்க்கலாம் சொன்னாங்க. சரி சொல்லி நாங்கள் போனோம். காலையில் 5 மணிக்கு நான் இறங்கும்போது கூட நிறைய பேர் வந்து வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க. கையில் ஆனால் எல்லாருமே பெரிய பெரிய கம்பு வச்சுருந்தாங்க. மழை பெய்யறதுல எல்லாருமே பெரிய பெரிய கம்பு வச்சுருக்காங்க. கம்பை வச்சுக்கிட்டு போயிருந்தாங்க பார்த்தேன். இவ்வளோ வெயில்லையும் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா குளிர்னு ரொம்ப குளிர் சொல்ல முடியாது, நல்லா வந்து குளிருது. ஃபேன்மே வந்து போட முடியல, ஃபேன் போட்டாலே குளிருது. ஆஃப் அண்ட் ஹவர்னு மழை வேறு பெஞ்சிருச்சு. நல்ல இந்த நைனிடாலுக்கு கீழேயே இப்படி இருக்குது. அப்போ நைனிடால் போனால் எப்படி இருக்கும் பாருங்கள். நான் போகல, அடுத்த மாதம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பெரிய பெரிய ரூமாக இருக்குது. 2000 2500 கேட்குறாங்க. இப்போ வந்து எங்கள் 2 பேருக்கு 2500 வேண்டாம், அடுத்த மாதம் பொண்ணு வந்துடுவோம், காலேஜ் வந்து லீவ் விட்ருவாங்க அடுத்த 3 மாதம், அப்போ வந்து நம்ம போய்க்கலாம், எல்லா இடமும் போய்க்கலாம். இன்னும் நாங்கள் வந்து நாசிக் பக்கத்தில் போகிறோம் அப்படி பிளான் போட்டிருக்கோம், இங்கே போட்டிருக்கோம். இன்னும் நிறைய அடுத்த மாதம் நிறைய இடத்துக்கு 2-3 மாதம் போய்க்கலாம் அப்படின்னாங்க. அதனால் 2-3 மாதம் நிறைய இடங்களுக்கு போவேன். அதை பற்றி வீடியோக்கள்லாம் வந்து போடுவேன், மறக்காமல் வந்து பாருங்கள். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம். வீடியோ எடுத்துகிட்டு அதை பார்க்கவே இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு கையில் வந்து இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அவ்வளோ கூட்டம். ஏன்னா பஜாரில் வந்து ஸ்கூட்டரும் வருது, சைக்கிளும் வருது. அப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து நம்மளால் போக முடியும்? பஜார் மக்கள் வராங்க அப்படின்னா அவங்க வந்து சைக்கிளை விட்றாங்க, பைக்கை விட்றாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒத்தகையில் மொபைலை வச்சுட்டு இப்படி போகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்டிக்கை கூட ஸ்டிக்கே எடுக்க முடியல என்னால். ஏன்னா டக்குன்னு அவசரமாக இருக்குது. இன்னும் நிறைய டூர் 2-3 மாதத்துக்கு இருக்குது. அப்புறம் 3 மாதம் முடிஞ்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து காலேஜ் ஓப்பன் ஆகும். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் போவோம். அப்படி நிறைய ஊர்களுக்கெலாம் வந்து போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வீடியோக்கள் நிறைய வரும், நிறைய ஊர்களுக்கு போட்டு உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ரிஷிகேஷ், ஹரித்வார்லாம் வந்து இன்னும் போவேன். ஏன்னா இப்போ வந்து சம்மர் வந்தாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் போனால் நான் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், சில்லுன்னு இருக்கும் தண்ணி. நல்லா வந்து நம்ம குளிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். மிச்ச நாள்லாம் வந்து குளிக்க முடியாது. அதனால் மறக்காமல் வந்து வீடியோலாம் வந்து பாருங்கள். பெரிய பஜாராக இருக்குது, நிறைய 5-6 இது இருக்குது. ஆனால் அவ்வளோதான் வந்து பார்க்கல. பஜார் வந்து எனக்கு அதிசயம் கிடையாது சொல்லலாம். டெல்லி ஃபுல்லாகவே வந்து பஜார் தான், எல்லா ஊர்லேயும் பஜார் தான். இருந்தாலும் இந்த ஊரில் பஜார் எப்படி இருக்குது பார்க்கணும். எல்லா ஊர்லேயும் பஜார் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அங்கே வந்து சாப்பாடு இந்த இது இங்கே வந்து எதுவுமே வந்து சாப்பிடல. ஒரு லஸ்ஸி தான் வந்து குடித்தோம் 40 ரூபாய்க்கு. அது நிறைய மேலே வந்து முந்திரி இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க, கிஸ்மிஸ் முந்திரிலாம் வந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. டீ குடிக்கணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக குடிச்சிட்டே ஆகணும். நான் யானே வேண்டாம் அப்படின்னு அசந்துட்டேன். டீ அவ்வளோ இலாச்சி போட்டு அவ்வளோ ஸ்வீட்டை போட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டீ குடிச்சிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஏன்னா மலை பகுதி அப்படின்னால ரொம்ப அருமையாக இருக்குது. ஏலக்காய் வந்து நிறைய போட்டிருக்காங்க, சுகரும் நல்லா போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. பஜார் வந்து வீடியோ எல்லாமே உங்களுக்கு போட்டேன், மறக்காமல் வந்து பாருங்கள். இன்னொரு சேனல் கூட வச்சுருக்கேன், அதையும் வந்து மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.